ஓகே, வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் செல்விமா. ஓகே, என்ன ஏஜ்? 58. ஓகே ஓகே. நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன தொந்தரவுக்காக வந்தீங்கம்மா? மூட்டு வலிக்காக வந்தாங்க. ஓகே, இந்த முட்டி வலி உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்துச்சு? ஒரு 2 மாசமா இருந்தது. நான் டாக்டர்கிட்டலாம் போனேன். எனக்கு அது அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, அது மூலயமா நான் உங்ககிட்ட வந்தேன். ஓகே ஓகே. அறுவை சிகிச்சை பண்ற அளவு கண்டிஷன்ல இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு வலி இல்லப்பா, வலியே இல்லை. எனக்கு வலியே இல்லை. வலியே. ஓகே ஓகே. எவ்வளவு நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? நான் இங்க 10 நாள் தங்கி இருந்து எடுத்தேன். அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுல இருந்து மெடிசன் சாப்பிட்டேன் 3 மாசம். ஓகே, 3 மாசம் சாப்பிட்டதுலே உங்களுக்கு குறைஞ்சு போச்சு. வலியே இல்லை. இப்ப மாத்திரை ஸ்டாப் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் ஆயிருச்சு. ஓகே, ஆயில் மட்டும் தடயும் மேடம். ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகே, வேற எதுவும் இல்லை. ஓகே. உங்களால நடக்க முடியாத, உட்கார முடியாத அளவுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இப்போ உங்க வேலையை உங்களால செய்ய முடியுதுங்களா? எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். எல்லா வேலையும் நீங்க தான் செய்யறீங்களா? ஓகே. அட்மிஷன்ல இருக்கும்போது நாங்க கொடுத்த பிசியோதெரபி, ஆயில் மசாஜ், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா இருந்ததுமா. ஓகே, அதாலே எனக்கு கொஞ்சம் வலி எல்லாம் குறைஞ்சுது. ஓகே, ஆயில் மசாஜாலே குறைஞ்சது. எனக்கு பிசியோதெரபி, ஆயில் மசாஜ் எல்லாமே பண்ணும்போது பெயின் உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே. சுகர், பிபி எல்லாமே இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்குங்களா? கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகே ஃபைன். நம்ம கொடுக்குற டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை எல்லாருமே குடும்பத்துல 2-3 பேர் ஃபாலோ பண்றோம். நாங்க கொடுக்கறத நீங்க ஃபேமிலியே ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகேம்மா. ஓகே. இப்போ கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். எல்லாத்துக்கும் நடந்தே தான் 4.5 மணி நேரம் நின்னோம் கியூல. ஓகே, 4.5 மணி நேரம் நிக்க முடியுது. இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வேற ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுங்களா? மெடிசின் சாப்பிட்டோம்னா வலி குறையும், உடனடியாக வலி திரும்ப உடனே வலி வரும். ஓகே, மெடிசின் இருக்கிறதுக்கு குறையும். இருந்தாலும் கேட்கல. இப்ப நம்ம மெடிசனை ஸ்டாப் பண்ணியுமே உங்களுக்கு வலி சுத்தமாவே இல்லை. ஓகே ஓகே. சர்ஜரி இல்லாமலே நீங்க ரெடி ஆயிட்டீங்க. நல்லா. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு ஹாப்பிங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. இப்போ நீங்க உங்க வேலையை யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. டெய்லர் வேலையை செய்யலாம். ஓ, டெய்லர் வேலையை செய்யறீங்களா? ஆக்சுவலா நீங்க டெய்லர். ஆமா, வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி தானே? நல்லாவே செய்யறேன். நல்லாவே செய்றீங்களா? ஓகே. இப்ப டெய்லரிங் பண்ணும்போது உங்களுக்கு கால் வலி இல்லையா? கால் வலி கிடையாது. ஓகே. செல்வி அம்மா பாத்தீங்க அப்படின்னா முட்டி தேய்மானத்துக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. 10 days ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருந்தாங்க. அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ண சொன்னாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அவங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட எடுத்திருந்த பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி அறுவை சிகிச்சை இல்லாம நம்ம இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வேலையை அவங்க செய்யற அளவுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு கோவில போய் 4 மணி நேரம் நிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவங்க நடக்க முடியுது. டெய்லரிங் ஜாப் தான் அவங்களோட ரொம்ப வருஷமா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை அவங்களால பண்ண முடியுது. முட்டியில தேய்மானம் அப்படின்னா சர்ஜரி, அதை பார்த்துதான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். நீங்க போபா ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி இல்லாம நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். அது என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே இது ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி எல்லா மெடிசின்ஸும் கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். அது கூட உங்களுக்கு வர்மா, தென் பஞ்சகர்மா, பிசியோதெரபி, டயட் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க மெடிசன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பயமே இருக்காது. அவங்க ஒரு 3 months தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களம்மா. 3 months எடுத்ததுலேயே இப்போ நான் மருந்தே இல்லை, நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ரிசல்ட் இருக்குது.